மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த என் ரவி அவர்களின் ஒரு சிறிய மனிதாபிமான அடிப்படையில் நாட்டின் நலன் கருதி இந்திய மக்களின் சுயமரியாதை கருதி ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதாவது, நீங்கள் பாரிஸ் செல்லுங்கள், லண்டன் செல்லுங்கள், எங்கு வேண்டாலும் செல்லு வாருங்கள் இந்திய தொழில் அறிவியல் முன்னேற்றத்திற்காக. ஆனால் தயவு கூர்ந்து தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய மக்கள் அனைவரும் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டு காலிலே கையிலே விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்படக்கூடிய அந்த அமெரிக்காவிற்கு தயவு கூர்ந்து நீங்கள் செல்லக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட வேண்டுகோள். எனவே அங்கே இந்தியர்கள் மதிக்கப்படுவதில்லை. இதே நீங்கள் முதல் முறையாக இந்தியாவை ஆள பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு விசா மறுக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆட்சி, அதிகாரம், பலம் இருப்பதினால்தான் அங்கு அஜாகிரத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவின் மேல் காழ்ப்புணர்ச்சி டிம்பருக்கு வர காரணம் என்னவென்றால், இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவரை எதிர்த்து போட்டியிட்டார்கள். நிச்சயம் அவர் ஜனாதிபதியாக, அமெரிக்க ஜனாதிபதியாக வந்திருப்பார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி, இதனால் அவர் தோல்வியடைந்தார் என்பதை நான் என் தனிப்பட்ட கருத்தாக பதிவிடுகிறேன். அது மட்டுமன்று, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு, நம் நாட்டிற்கு வருகிறவர்கள் டூரிஸ்ட் விசா மூலம் வந்தால் அவர்களுக்கு 3 மாதம் கழித்து அல்லது அவர்கள் விசா விண்ணப்பித்த காலத்தில் கழித்து அவர்களை தேடி கண்டுபிடித்து நமது காவல்துறை அவர்களை அந்த நாட்டிற்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளும். ஆனால் 18 ஆண்டுகள் கழித்து 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்தியர்களை, அங்கே குடியுரிமை பெறக்கூடிய தகுதி உடையவர்களை வேண்டுமென்றே நாடு கடத்துவது பெரிய விஷயம் அல்ல. இந்திய தூதரகத்தை அணுகி அவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப முயற்சித்திருக்க வேண்டுமே ஒழிய, கை கால்கள் இட்டு கை குழந்தையுடன் விலங்கிட்டு என் குல மக்கள், என் இந்திய மக்களை இப்படி இழிவுபடுத்திய அந்த மண்ணில் நீங்கள் காலை வைக்கக்கூடாது என்பது எனது பணிவான வேண்டுகோள். அவர்களிடம் சமரச பேச்சுக்கே இடமில்லை. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரியாத அந்த வெள்ளை பன்னிகளுக்கு நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் நான் இந்த தரக்குறைவாக பேசியதற்கு உங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். தரைக்குறைவாக வார்த்தை அல்ல, ஆதங்கத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. எனவே நீங்கள் அமெரிக்கா பயணத்தை ரத்து செய்வது இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.